He's a freaking badass. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொருட்டோ 2 Blue Vortex manga chapter 7. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラだ。 Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா அந்த எண்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இதுக்கு இன்னும் சாவல போல. எத்தனை வருஷமா கிடக்குதுங்க, தொலைதா பாரு. அந்த கிளவி எடுத்த உடனே பொருட்டோ ஒரு துரோகி, அவன் ஒரு ஒக்காகவை கொண்டதால நம்ம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அவன் ஏன் திரும்ப வந்தான்? சிக்கமாருவும் எனக்கும் தெரியல அவன் ஏன் இங்க வந்தான்னு. ஆனா நடந்ததை வச்சு பார்த்தா அவன் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான். அவன் இங்க வந்ததுக்கு என்ன விதமான காரணம் இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பா அந்த பொருட்டோவை கொன்னே ஆகணும். இது ஒன்னும் சாதாரண பிரச்சனை இல்ல. இந்த விஷயம் வந்து லீஃப் வில்லேஜோட நம்பிக்கையா மாறும். அது மட்டும் இல்லாம உசுமாக்கி கவாக்கியால மட்டும் தான் பொருட்டோவை கொல்ல முடியும். ட்விட்டர் லார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த பொருட்டோ விஷயத்தை பத்தி மட்டும் இல்ல, லீஃப் வில்லேஜோட பொருளாதார பிரச்சனையும் ரொம்ப ரொம்ப அடிவாங்கி இருக்கு. சொல்ல போனா இப்ப நம்ம வில்லேஜ் ரொம்ப ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. சிக்கமாரு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். அப்ப அந்த வீணா போன கிளவி சிக்கமாருவை கூப்பிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, நீ இப்ப ஒரு 8th ஒக்காகே அதை மறந்துடாத. அதுக்கப்புறம் சிக்கமாரு ஒக்காகே ஆபீஸ்ல இருந்து சர்க்கார் படத்துல இருக்கிற விஜய் மாதிரி புகை விட்டுட்டே இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு தேவதை இறங்குது. பார்த்தா நம்ம ஈனோ, இன்னும் கூட ஈனோ அழகா தாப்பா இருக்கா. ஈனோவும் வந்த உடனே டாக்குமெண்ட்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்பா. நம்மளால ஓகே ஓகேன்னு புகையா விட்டுக்கிட்டே இருப்பான். ஈனோ வந்து ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்தால அந்த டாக்குமெண்ட்டை சிக்கமாரு கிட்ட கொடுத்துட்டு, இந்த பழைய மிஷின் டாக்குமெண்ட் வச்சுலாம் நீ என்ன பண்ண போறப்பா அப்படின்னு கேப்பா. நம்மளால ஒண்ணுமே சொல்லாம தேங்க்ஸ் ஈனோ, இப்ப நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவானா. ஈனோவும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவா. ஈனோவும் சிக்கமாரு கிட்ட மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பேசுவா. இந்த பழைய டாக்குமெண்ட்டை கொண்டு வரதுனா ஒரு காரணம் தானே என்ன வர வைக்கிறதுக்கு. சரி சொல்லு, நீ எதை எதிர்பார்க்கறேன்னு சிக்கமாரு கிட்ட ஈனோ கேப்பாளா. நாம இப்ப பேசப்படுறது யாரும் கேட்க விரும்பல. நான் எந்த ஒரு டீமுக்கும் கேட்க கூடாது. முக்கியமா எய்டா, கவாக்கி, அமோடோ இவங்க 3 பேருக்கும் தெரியவே கூடாது. நம்ம 2 பேரும் தான் இப்ப இந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பேசணும். இந்த கம்யூனிகேஷன் வேற யாருக்கும் ஷேர் ஆக கூடாது. ஈனோவும் என்ன மன்னிச்சிரு, நீ சொல்ற அந்த டாபிக்கை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. சொல்ல போனா நம்ம ரெக்கார்ட் இல்லாம கம்யூனிகேஷன் யாருக்கும் தெரியாம பண்றது சொல்ல போனா இது ஒரு சட்ட விரோதம். சிக்கமாரும் நான் இப்ப சொல்ல போறது லீஃப் வில்லேஜோட பாதுகாப்புக்காக தான். ஒருவேளை உனக்கு இது தப்பா தெரிஞ்சா இப்ப இந்த கான்வர்சேஷனை முடிச்சிரு. அது மட்டும் இல்லாம என்னால ஒன்ன மட்டும் தான் முழுசா நம்ப முடியும். ஈனோவும் சரி ஓகே, இப்ப நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற. அதுக்கப்புறம் கவாக்கியும் எய்டாவையும் காட்டுறாங்க. எய்டா வந்து கவாக்கி கிட்ட சிஞ்சுவை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அதான் டென்டெயில்ஸ்க்கு வந்து இப்ப உணர்ச்சிகள் உயிரெல்லாம் வந்துருச்சு, டென்டெயில்ஸே தனித்தனியாகி ரொம்ப வித்தியாசமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. கவாக்கியும் கோடு என்னன்னா, அப்ப அந்த கோடு வந்து சிஞ்சுவை கண்ட்ரோல் பண்ணலையா. எய்டாவும் அந்த கோடு வந்து அந்த இடத்த விட்டே போயிட்டாம எங்கேயோ. கண்டிப்பா நம்மளால அவங்களை தடுக்கவே முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமா புரியல. அவங்களோட குறிக்கோள் நீ அதுக்கப்புறம் பொருட்டோ மட்டும் இல்ல, வேற ஒருத்தர் மேலயும் குறி வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, லார்ட் சாமத், நருட்டோ, உசுமாக்கி. இவங்களாம் ஏன் அவர் மேல குறி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க கண்டிப்பா நருட்டோ உசுமாக்கி கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க. கவாக்கி கொஞ்சம் காண்டாவானா. எய்டாவும் அது மட்டும் இல்லாம நருட்டோ, நீ, பொருட்டோ இவங்க மட்டும் அவங்க தேடல, என்னையும் அவங்க சேர்ந்து தேடுறாங்க. அவங்களுக்கு ஏன் உயிரும் வேணும். கவாக்கியும் அந்த நாய்ங்களாம் ஏன் லார்ட் சவந்த தேடி போறானுங்க. அவங்களோட உண்மையான குறிக்கோள் என்னவா இருக்கும். எய்டாவும் அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியலம்பா. டேமனும் கவாக்கியை கூப்பிட்டு, நம்ம 3 பேரை தவிர இன்னொரு 2 பேருக்கு லார்ட் சவந்த் இன்னும் உயிரோட இருக்காங்க தெரியும். நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் இன்னும் லார்ட் சவந்த் உயிரோட இருக்காங்க தெரியும். ஆனா இவங்க 2 பேர் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு கிரிமினல். அதனால இவங்கள 2 பேர் யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க யாருமே. ஆனா இந்த சிஞ்சூஸ் வந்து இங்க லார்ட் சவந்த் தேடி வந்தாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருக்கும் லார்ட் சவந்த் உயிரோட தான் இருக்காருன்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீ உருவாக்கின போய் யாருமே நம்ப மாட்டாங்க. உனக்கு என்னதானாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கேர் பண்றது என்ன, அதுக்கப்புறம் எங்க அக்காவை மட்டும்தான். நீ எப்படியோ போய் தொலை கவாக்கி. எய்டாவும் போது நிறுத்து டேமன், இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாதேன்பா. கவாக்கியும் காண்டாய் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவான். எய்டாவும் கவாக்கியை பார்த்து நீ எங்க போற கவாக்கின்னு கேட்பாளா. கவாக்கியும் என்ன தொல்லை பண்ணாத, நான் எங்க போறேன்னு சொன்னாலும் நீ என்ன கண்காணிக்க தான் போற அப்படின்னு சட்டையை மாட்டிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது மிட்சுகி வெளியே கவாக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மிட்சுகி வெளியே நிக்கிறத பார்த்து கவாக்கி வேற காண்டாவான். மிட்சுகியும் இது என்னோட வெறும் ஒரு மிஷின் தான், உன்னையும் எய்டாவே கண்காணிக்கிறது, எப்பயும் இல்லாம ஏதோ ஒரு புதுசா ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனே லார்ட் ஏத்திக்கிட்ட போய் சொல்லு மிசுகி சொல்வானா. கவாக்கியும் அதெல்லாம் தேவையில்ல, இல்ல நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொருட்டோ, சாரடா, சுமேலியாவை காட்டுறாங்க. அதான் போன சாப்டர்ல சாரடா வந்து பொருட்டோவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பால, அதை நினைச்சு ஒரே வெக்கமா படுவா. சாரடாவும் மனசுக்குள்ள என்ன சிம்பிளா ஓவரா எமோஷன் ஆயிட்டேன், அதனால பொருட்டோவை கட்டி பிடிச்சிட்டேன். ஆனா அப்படி கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னால அவன்கிட்ட சுத்தமா பேசவே முடியல. அது மட்டும் இல்லாம நான் அவன்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும், ஆனா என்னால பேசவே முடியல அப்படின்னு சாரடா வெக்கத்திலே பேசாம கிடப்பா. இதுல தெரிஞ்சு போச்சு சாரடா பொருட்டோவை லவ் பண்றா அப்படின்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? சாரடா வந்து பொருட்டோவை லவ் பண்றான்னு தோணுதா, இல்ல ஃப்ரெண்டா தான் கட்டிப்பிடிச்சான்னு தோணுதா? என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் சுமேரியை மாட்டிக்கிட்டு என்னது இது அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பா. சுமேரியாவும் பொருட்டோ பக்கத்துல உட்காந்து, உன்னை பார்த்து 3 வருஷம் ஆச்சு பொருட்டோ, உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பொருட்டோவும் ஆமா பார்த்து 3 வருஷம் ஆச்சும்பா. பொருட்டோவும் சாரடாவை பார்த்து, ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாரடா, ஆனா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ என்ன பார்த்த உடனே ஓடி வந்து என் மேல குதிச்சு கட்டி பிடிப்பானு. அவளே வெக்கத்துல காலை வச்சு பொறாண்டுகிட்டு இருக்கா. இதுல பொருட்டோ வேற எப்படி சொல்றானா. சாரடாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஆமா நான் ஏன் இப்படி பண்றேன்னா நான் உன்னை பத்தி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். பொருட்டோவும் எனக்கு தெரியும் சாரடா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுமேரியாவும் பொருட்டோ நீ நல்லா தானே இருக்க, ஏன்னா நீ இப்போ ஒரு வேற இடத்துல இருக்க. அதாவது ஆம்னி போட்டன்ஸ்ல பொருட்டோவும் கவாக்கியும் அப்படி சுவிட்ச் ஆயிட்டாங்களே, அதுதான் சுமேரியா சொல்றா. பொருட்டோவை நான் என் சக்கராவை இங்க அழிச்சிட்டேன், அதனால என்ன டிடெக்ஷன் டீமால என்ன கண்டுபிடிக்க முடியாது, அதனால எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் கவாக்கி என்ன கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவான், அதனால என் கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. நான் இப்ப உங்ககிட்ட இங்க வந்ததுக்கான காரணம் என் மாஸ்டரை பத்தி பேச, அதாவது சாஸ்கேவை பத்தி
பேச சாரடாவும் எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேப்பா. பொருட்டோவும் என் மாஸ்டர் வந்து டென்டெயில்ஸால அப்சர்வ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கவாக்கியை பார்த்தா அவனுக்கு திடீர்னு என்னமோ சிங்க் ஆகுது. என்னடான்னு பார்த்தா பொருட்டோ இங்கதான் இருக்கான்னு கவாக்கிக்கு ஃபீல் ஆகுதான். அதாவது பொருட்டோவை கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கவாக்கி சொன்ன உடனே மிட்சுகி வந்து அவன் கையில இருந்து ஒரு பாம்பு அப்படியே வர வச்சு கவாக்கிய ஒரு மாதிரி பாப்பான். சாரடாவும் பொருட்டோ சொன்னது கேட்டு என்னது அப்சர்வ் ஆயிட்டாரு, அதாவது அந்த மரத்தை பத்தியா பேசுற? பொருட்டோவும் ஆமா அந்த மரத்துல தான் அப்சர்வ் ஆயிட்டாரு, அதுவும் என்ன காப்பாத்துறதுக்காக அவர் தான் உயிரை அர்ப்பணிச்சிட்டாரு, என்னால அப்ப அவரை காப்பாற்ற முடியல, எல்லாம் என்னாலதான். சுமேரவும் அந்த கிளாக்ரிமான நிறைய பேர் இந்த ஊர்ல அட்டாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மரமாவே மாறிடுறாங்க. அதுவும் இந்த வில்லேஜ்ல எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஒட்டுச்சுக்கி வந்து சாதாரண மக்களை சாப்பிடுறாங்கன்னு. பொருட்டோவும் அந்த டெண்டெயில்ஸ் வந்து வெறும் சக்கராவை மட்டும் தான் சாப்பிடுறாங்க. யாரு என்னன்னா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சக்கரா வந்தா அந்த சக்கராவை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒட்டுச்சுக்கியும் சாப்பிடுவாங்க. ஒட்டுச்சுக்கியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சக்கரா ஒரு டெண்டெயில்ஸா மாறும். டெண்டெயில்ஸ் அதுக்கப்புறம் டிவென்ட்ரியா மாறும். இந்த மாதிரி தான் கடந்த காலத்துல நடந்தது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால திடீர்னு அது ஷின்ஜூசா எவால்வ் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்ல, அந்த டெண்டெயில்ஸ் தானே அந்த ஷின்ஜூசா மாறிச்சு. அதுக்கப்புறம் டிடெக்ஷன் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா சிக்கமாரும் மிட்சுகியும் கம்யூனிகேஷன்ல பேசுற மாதிரி வச்சுட்டாங்க. சிக்கமாரும் மிட்சுகியை பார்த்து என்னாச்சுன்னு கேட்பானா, மிட்சுகியும் பொருட்டோ இப்ப இங்கதான் இருக்கான், அதுவும் இப்ப இந்த வில்லேஜ்ல. கவாக்கி இப்பதான் கண்டுபிடிச்சான். சிக்கமாருவான டிடெக்ஷன் டீம் இன்னும் கண்டுபிடிக்கலையா அவன? அப்படின்னா கவாக்கி மாதிரி அவனாலே அவன் சக்கரை வலிக்க முடியுமா? மிட்சுகி வில்லேஜோட சவுத் பக்கத்துல தான் அவன் இங்கேயோ இருக்கான். இதை ஏடா கிட்ட சொல்லி ஏடா கிட்ட கேளுங்க அவன் எங்க இருக்கான்னு. அப்பதான் நமக்கு முழுசா அவன் எங்க இருக்கான்னு கரெக்டா தெரியும். சிக்கமாருவும் இது மிட்சுகி. கவாக்கி என்னன்னா கவாக்கி என்ன பண்ணான்னு பார்த்தா மிட்சுகி அந்த பாம்பை வச்சு கவாக்கி அப்படியே மயக்க போட வச்சுட்டான். மிட்சுகியும் நான் உடனே அதை இடத்துக்கு போறேன். பொருட்டோவால கூட கவாக்கியை ஃபீல் பண்ண முடியும். அவன் மட்டும் கவாக்கி கிட்ட வந்தா அவன் ஈஸியா கவாக்கி கண்டுபிடிச்சிருவான். அது நம்மளுக்கு நல்லது இல்ல. சீக்கிரம் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க லாடே. அவனை கண்டிப்பா நான் தப்பிக்க விட மாட்டேன். சுமேரேவும் என்னது டெண்டெயில்ஸ் வந்து ஷின்ஜுவா எவால்வ் ஆயிடுச்சா, ஆனா எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேப்பா. பொருட்டோ எனக்கு சரியா சொல்ல தெரியல. கோடோட சக்கரை அவங்க என்னமோ ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு கிளாக் ரிம்ஸா மாறிடுச்சுங்க. ஆனா டெண்டெயில்ஸ் எப்படி ஷின்ஜுசா மாறிச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அந்த கோடு ஒன்னும் ஒட்டுச்சுக்கி எல்லாம் இல்ல. ஆனா அவன் கிட்ட இஷிகியோட கர்மா இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவனும் கொஞ்சம் லைட்டா ஒட்டுச்சுக்கி தான், ஆனா ஒட்டுச்சுக்கி இல்ல. சுமேரி எல்லாம் கர்மாவான்னு ஆச்சரியமா பாப்பா. அப்ப திடீர்னு யாரோ பொருட்டோ கூட மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பேசுறாங்க. மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பேசுறவன் என்ன சொல்றானா, இது வந்து மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் டெக்னிக். நீ வாயை தொடர்ந்து பேசாமலே நீ மனசுல என்ன நினைச்சு பேசுறியோ அது எனக்கு இங்க கேட்கும். உன்னோட எக்ஸ்பிரஷனை வெளியே யாருக்கிட்டையும் காட்டாத. பொருட்டோவை கண்டுபிடிச்சுட்டா அது பேசுறது வந்து சிக்கமாரு தான். சிக்கமாருவும் நான் முதல்ல பேசுறேன். நம்ம பேசுற கான்வர்சேஷன் டிடெக்ஷன் டீமுக்கு தெரியாது. சொல்ல போனா ரெக்கார்டு பண்ணாம இப்ப நம்ம அன்அபிஷியலா தான் பேசிட்டு இருக்கோம். அதுவும் ஈனோ யமனாக்காவோட உதவியால. ஈனோ கூட இவங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கா. சாரடா சுமேரிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. பொருட்டோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சாரடாக்கும் சுமேரிக்கும் தெரியாது பொருட்டோ வந்து இப்ப சிக்கமாரு கிட்ட மைண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பேசிட்டு இருக்காங்க. பொருட்டோவும் இப்ப நீங்க ஒரு ஒக்காகே, நீங்க இப்படி யாருக்கும் தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்ன கரெக்டா? சிக்கமாருவும் என்ன ஒரு சில பேர் அப்படிதான் என்ன ஒக்காகேன்னு கூப்பிடுவாங்க. ஆனா நான் ஒன்னும் அபிஷியலா ஒண்ணு இப்ப ஒக்காகே எல்லாம் ஆகல. நான் இப்போதைக்கு ஒரு தற்காலிகமான ஒக்காகே. பொருட்டோவும் இப்ப நான் அதை பத்தி ஒண்ணு பேச விரும்பல. நீங்க யாருக்கும் தெரியாம நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேசுறேன்னு நான் எப்படி உங்களை நம்புறது? சிக்கமாருவும் அந்த இடத்தை விட்டு உடனே தள்ளிப்போ. ஏன்னா உன்னை ஒருத்தன் தேடி வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அப்படியே பொருட்டோவை அப்படியே சுத்தி வளைச்சிரும். அதாவது வளைச்சிரும்னா கட்டி போடுற மாதிரி வச்சிரும். பொருட்டோவை அவனோட கத்தியை வெளியெடுத்து அப்படியே புஷ் பண்ணி கத்தியை வெளியே வீசுவான். அதுக்கப்புறம் பொருட்டோ ஃபிளைங் சென்டர் கடை யூஸ் பண்ணி அந்த கத்தியை எங்க வீசினானோ அந்த கத்திக்கிட்டே வந்துருவான். அதாவது அந்த கத்தியை வீசின இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவான். பொருட்டோவும் அதுக்கப்புறம் லேண்ட் ஆயிடுவான். மிட்சுகியை பார்த்தா ஸ்டேஜ் மூட்ல வெறியோட இருப்பான். மிட்சுகியை ஒரு வழியா நம்ம சந்திச்சிட்டோம் பொருட்டோ. நான் இந்த தருணத்துக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். சாரடாவும் இரு மிட்சுகி, நான் கொஞ்சம் சொல்றதை கேளு. இவன் உங்ககிட்ட என்ன சொன்னானே தெரியல சாரடா, ஆனா இந்த இடத்தை விட்டு உடனே தள்ளிப்போ. நான் இப்ப சாப்பிட்ட நடந்துக்கிற மனசுலே இல்ல. மிட்சுகி அதுக்கப்புறம் பொருட்டோ நோக்கி ஒரே பாம்பா ஓடுவானா. அதுக்கப்புறம் பொருட்டோவும் அதை கவுண்டர் பண்றதுக்கு பொருட்டோ வந்து பர்பிள் லைட்டிங் யூஸ் பண்றான். அட பாவீங்களா, இன்னும் பொருட்டோக்கு எத்தனை பவரா கொடுத்து வச்சிருக்கீங்க. பொருட்டோவும் பர்பிள் லைட்டிங் அது கத்தியில வச்சிருப்பான்ல, அதை வச்சு அந்த ஸ்னேக் அப்படியே எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் மிட்சுகி ஹிடன் ஷேடோ ஸ்னேக் ஆன்ஸ்னு ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பூமிக்குள்ள இருந்து பெரிய பெரிய பாம்பா வர வைப்பான். நல்ல வேளை பொருட்டோ வந்து குடிச்சு தப்பிச்சிருவான். ஜம்ப் ஆனபடியே பொருட்டோவும் சாரடா கிட்ட, நான் உனக்கு சத்தியம் பண்ற சாரடா, நான் கண்டிப்பா மாஸ்டரை காப்பாத்துவேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரையும் நான் காப்பாத்துவேன். அந்த மரத்துல மாட்டிட்டவங்க எல்லாரையும் நான் விடுவிப்பேன். அது மட்டும் இல்லாம நான் இங்க திரும்ப வருவேன் அப்படின்னு பொருட்டோ பறந்து போவான். அப்ப பொருட்டோவால பறக்க கூட முடியுமா? இன்னும் என்னென்ன பவர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்களோ தெரியலையே. மிட்சுகியோட பாம்பு வேற உசு உசுன்னு என்னமோ கத்திட்டு இருக்கு. பொருட்டோவும் சிக்கமாரு கிட்ட, உங்களுக்கு என்கிட்ட தான் பிரச்சனைனா நீங்க கண்டிப்பா என்ன கொல்றதுக்காக நீங்க ஆர்டர் கொடுத்திருப்பீங்க அவனுக்கு. அதனாலதான் மிட்சுகி இப்ப தேவையில்லாம இதுக்குள்ள வந்திருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்க மிஸ்டர் எய்டோக்காக? லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் உன்னை கொல்றதா இப்போ மிகப்பெரிய குறிக்கோளா இருக்கு. லீஃப் வில்லேஜ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த லேண்ட் ஆஃப் ஃபயர் உன்னை கொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கு. நான் என்னதான் ஒக்காகேவா இருந்தாலும் என்னால மிட்சுகியை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இது லேண்ட் ஆஃப் ஃபயரோட டிசிஷன். அதனால நான் மிட்சுகி கிட்ட சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என் பேச்ச. ஒரு ஒக்காகேவா என்னால அவன்கிட்ட சொல்ல கூட முடியாது. பொருட்டோவை சிக்கமாரு பார்த்து, சரி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒரு சில விஷயங்கள் என்னால ஒக்காகேவா பார்க்க முடியும், செய்ய முடியும். ஆனா என்னால உனக்கு பப்ளிக்கா ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நான் ஊ மெத்தட்ஸ்ல நான் உனக்கு ஒரு சில உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நீ சொல்ல போனா பொருட்டோ உசுமாக்கே இல்ல தானே? இது கண்டிப்பா கெஞ்சட்சு இல்ல. இது கண்டிப்பா இது கெஞ்சட்சு நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அமோட பேசினது கேட்டு எனக்கு ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது. என்னோட நினைவுகள்லாம் ஒருவேளை போலியா இருக்குமான்னு, இல்ல என்னோட மெமரிஸை யாரும் மாத்தி அமைச்சிட்டாங்களா எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை பொருட்டோ நீயும் கவாக்கியும் உங்க இடத்த ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டீங்களா? அதாவது நீ கவாக்கியோட இடத்துக்கு போயிட்ட, கவாக்கி வந்து உன் இடத்துக்கு வந்துட்டான். என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இப்படிதான் தோணுது. ஈனோக்கெல்லாம் ஒன்னும் புரியல. இவன் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பொருட்டோ. நான் இப்போ உன்னோட பதில நான் கேட்டே ஆகணும். பொருட்டோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல லேண்ட் ஆயிருவான். பொருட்டோ சிக்கமாரு கிட்ட, நான் வில்லேஜ் விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டேன். கவாக்கியால இனிமே எனக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. நான் வேற ரொம்ப தூரம் வந்துட்டேன். இன்னும் நம்மளால எவ்வளவு நேரம் பேச முடியும்? சிக்கமாருவும் ஈனோவால
வில்லேஜுக்குள்ள இருந்து 100 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து கவர் பண்ண முடியும். நீ இந்த 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தா நம்மளால பேச முடியும். பொருட்டோவை என்ன மன்னிச்சிடுங்க, இப்போதைக்கு நம்மளால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப என்ன நோக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பொருட்டோட இடுப்புல பார்த்தா மிட்சுகியோட பாம்பு இருக்கு. பொருட்டோவை இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போது மிட்சுகிங்கிறான். மிட்சுகியும் பயங்கர வெறியோட பொருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு கொலை வெறியோட வரதோட இதோட இந்த சாப்டரை முடிக்கிறானுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு 500 லைக்ஸ் கொண்டு வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பாய், வரட்டா.